எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்ன திரை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார் கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல நாம எடுக்கணும். என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது. அது மைண்ட்ல எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும். ஸோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்டா பண்ணணுன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும். பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த டைமிங் முடியணும், கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால அவர் நான் கீழே விழுந்தோட அவர் என்ன பிடிக்காம விட்டுட்டாரு. அந்த எண்ட்ல அந்த டைல்ஸ் என்ன மனம் வந்து பட்டுன்னு அடிச்சிருது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிலும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சுட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை மகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்கினது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தது அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்தைன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னோட கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணில் தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாருடைய உழைப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும். 100 days ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக நடிகர் ஸ்ரீராம் சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள்.